ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وقال أيضا: اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الذي ليس في جوفه شيء من القرآن كالبيت الخرب، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அகிலத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து கருவில் இருக்கும் குழந்தைக்கும் கற்பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் அணிவகுத்து வருகின்ற அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே எல்லா புகழும் உண்டாவதாக. அவனின் திருத்துவர் பிரான் முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முர்தலா சர்தாரே தோ ஜஹான், உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை என்றென்றும் அனுகளவும் சகாமல் வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், முஸ்லிமான ஆண் பெண் அறிவிகள் மீதும், குறிப்பாக இந்த இறை இல்லத்திலே வந்திருக்கக்கூடிய வரக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறைத்தான எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் கடந்த பல வருடங்களாக கீழக்கரை சுன்னத் வல் ஜமாத் அறக்கட்டளை மற்றும் மின்ஹாஜ் பள்ளி ஜமாத் நிர்வாக பெருமக்கள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த 129வது வார பயான் மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புரிந்து கொள்வானாக. அவருடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அதன்படி வாழக்கூடிய நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல சுகத்தையும் அல்லாஹ் தந்தல்வானாக. வாழும் காலங்களிலே எந்தவிட கடன் இல்லாமல், எந்தவிட உடல் குறைவு ஏற்படாமல் நல்ல சுகத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, நான் மேலே ஓதி காட்டிய வசனத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதீ ஹலக், நீங்கள் ஓதுவீராக உங்கள் படைத்த ரப்பின் பொருட்டால், பெயரின் பொருட்டால் நீங்கள் ஓதுவீராக என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் அலக் என்ற அத்தியாயத்திலே அழகாக சொல்லி காட்டுகின்றான். இந்த அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 114 சூறாக்களை இறக்கி வைத்து அது முதல் சூறாவாக இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். காரணம், இந்த குர்ஆனுடைய மகிமையை, கண்ணியத்தை, மகத்துவத்தை இந்த மக்கள் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி வஸ்துக்களை படைத்து மனிதனை சிறந்தவனாக உயர்ந்தவனாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். படைப்பதை பற்றி சொல்லும் பொழுது லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாம் இந்த மனித படைப்பை அழகிய வடிவத்திலே படைத்திருக்கும் என்பதாக சொல்லி காட்டுவான். மற்ற இடத்திலே சொல்லும் பொழுது வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாம் ஆதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்தியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட உயர்ந்த சிறந்த படைக்கப்பட்ட இந்த மனிதன் அவன் சொர்க்கம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் 1,00,000க்கும் அதிகமான நபிமார்களை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்து
அந்த நபிமாரிலே கடைசியாக இறுதியாக உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஹிதாயத்தாக நேர்வழியாக அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். அதைதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறுதி ஹஜ்ஜிலே அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். தரத்து ஃபீக்கும் அம்ரைன், நான் உங்களிடத்திலே இரண்டு விஷயமான பொக்கிஷமான இறையென்ற விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன். அந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் தம்முடைய வாழ்நாட்களிலேயே ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை, ஒரு மனிதன் கண் விழித்தது முதல் அவன் உறங்குகின்ற வரை, அவன் பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் தன் தவிலோ மாத்தமா சக்கும் மிகுமா, அதை அந்த இரண்டையும் பின்பற்றி எடுத்து தன் வாழ்நாளிலே எடுத்து நடக்கும் காலமெல்லாம் அவன் ஒருபோரும் வழி தவற மாட்டான் என்பதாக அல்லாஹ்வின் திருத்துவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒன்றாவதாக கிதாப் அல்லாஹ், அல்லாஹுடைய இந்த இறை வேதம். இரண்டாவதாக சுன்னத்தி, என்னுடைய வழிமுறை என்பதாக அல்லாஹ்வின் திருத்துவர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கிதாப் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த அல் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். நாம் குர்ஆனை நாம் எடுத்துக்கொண்டால் அதில் 4 விஷயங்களை நாம் அதிகமாக கவனிக்க வேண்டும். 4 விஷயங்களை அந்த குர்ஆன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 4 விஷயத்தையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். முதலாவதாக இந்த அல் குர்ஆன் ஷரீஃப் எங்கிருந்து வந்தது, யாரிடமிருந்து வந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக இந்த அல் குர்ஆன் ஷரீஃப் யார் இது கொண்டு வந்தார்கள், இந்த அல் குர்ஆன் ஷரீஃபை யார் கொண்டு வந்ததை நாம் இங்கு அறிய வேண்டும். மூன்றாவதாக இந்த அல் குர்ஆன் ஷரீஃப் யாரின் மீது இறக்கப்பட்டது என்பதை நமக்கு தெரிய வேண்டும். நான்காவதாக இந்த அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு எதை போதிக்கிறது, அந்த குர்ஆன் நம்மை எப்படி வாழ வேண்டும் சொல்லுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும், அதை கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 4 வேதங்களையும் அதுமில்லாமல் மற்ற நபிமார்களுக்கும் சுஹஃபுகள் என்று சொல்லக்கூடிய ஏடுகளையும் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை இறக்கி வைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வேதத்தை இறக்கி வைத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதத்தை இறக்கி வைத்தான். இந்த வேதங்கள் எல்லாம் அந்தந்த நபிமார்களுக்கு ஒரே சந்தர்ப்பத்திலே, ஒரே நேரத்திலே, ஒரே காலத்திலே, ஒரே தடவையிலே அதுவெல்லாம் இறக்கப்பட்டது. ஆனால் அல் குர்ஆன் ஷரீஃபை உலகத்துக்கெல்லாம் அகிலத்துக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த, ஹிதாயத்தாக வந்த இந்த அல் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மூலமாக ஒவ்வொரு ஆயத்தாக, சூறாக்களாக, சின்ன சின்ன வார்த்தைகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 23 ஆண்டுகளாக மக்களுடைய தேவைக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆன் ஷரீஃபை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தார். சங்கைக்குரிய பெருமக்களே, மற்ற நபிமார்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களை எடுத்துக்கொண்டால் அந்த வேதங்கள் எல்லாம் அந்தந்த நபிமார்களுக்கு அது கட்டளையாக இருந்தது, அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதை அந்த மக்கள் ஏற்றார்கள், சிலர் மறுத்தார்கள். ஏற்ற மக்கள் நேர்வழி அடைந்தார்கள். யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் தவறான வழியிலே சென்று விட்டார்கள். அது மட்டுமல்ல, தௌராத் வேதமாக இருக்கட்டும், இன்ஜீல் வேதமாக இருக்கட்டும், ஜபூர் வேதமாக இருக்கட்டும், அந்த வேதங்கள் எல்லாம் அந்தந்த நபிமார்களுக்கு பிறகு, அந்தந்த நபிமார்கள் காலம் சென்ற பிறகு அந்த இன்ஜீலிலும் தௌராத்திலும் ஜபூரிலும் மக்கள் தங்களுடைய மனோ இச்சைக்கு தகுந்தவாறு, தன்னுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அதிலே பல விஷயங்களை புதியதாக அதிலே சேர்த்தார்கள். அவர்களுக்கு எதுவெல்லாம் பாதகமாக இருந்ததோ அப்படிப்பட்ட விஷயங்களை அவர்கள் தவிர்த்து கொண்டார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த குர்ஆனை ஷரீஃபை பற்றி சொல்லும் பொழுது, இன்னா நஹனு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், சங்கையான இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம்,
சங்கையான இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், அதை நாமே பாதுகாத்து வருகிறோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹிராரிலே எப்படி ஜிப்ரீல் மூலமாக 23 ஆண்டுகளாக இறக்கி வைத்தானோ, அன்று முதல் இன்று வரை இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை ஒரு எழுத்துக்களையோ, ஒரு ஹர்ஃபுகளையோ, ஒரு வார்த்தைகளையோ, ஒரு சூறாக்களையோ எதையும் சேர்த்து விடாமல், எதையும் நீக்கி விடாமல் அதை பாதுகாத்து வருகிறான் என்றால், அந்த பொறுப்பை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய பொறுப்பிலே எடுத்துக்கொண்டான். அதை நாமே இறக்கி வைத்தோம், அதை நாமே பாதுகாத்து வருகிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இப்படிப்பட்ட அல் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதன் மூலமாக அல்லாஹ் அதை பாதுகாத்தான்? அன்னலம் பெருமானார் சஹாபாக்களுடைய காலத்திலே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே வஹி இறங்க இறங்க சஹாபாக்கள் சில தமிழ்களிலே சில தோள்களிலேயும் அதை எழுதி வைத்துக் கொள்வார்கள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அந்த குர்ஆன் ஷரீஃப் முழுமையாக அதை உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை எப்படி பேணி பாதுகாத்து வருகிறார் என்றால், இன்றளவும் அச்சு அசலாக ஒரு எழுத்து பிழை இல்லாமல், தவறில்லாமல் அல்லாஹ் சொன்னதை முன்னே அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இந்த வேதம் இருக்கின்றதே, லா ரைப ஃபீஹ், இதிலே எந்த ஒரு சந்தேகத்திற்கும் முரண்பாடு இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உலகத்திலே பெரும்பெரும் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பல புத்தகங்களை அவர்கள் வெளியிட்டிருப்பார்கள். ஆனால் அந்த புத்தகங்களை நாம் அலசி ஆராயும் பொழுது இதில் எழுத்து பிழையிலே, அது எழுத்து வடிவத்திலே ஏதாவது தவறு இருப்பதை நாம் கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் 1400 ஆண்டுகளாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹு தஆலா பாதுகாத்து வருகிறான் என்றால், தன்னுடைய பொறுப்பினை வைத்து அல்லாஹ் நம்மின் மூலமாக, நம்முடைய பிள்ளைகளின் மூலமாக, நம்முடைய மதரசாக்களின் மூலமாக, அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் கியாமத் நாள் வரை அதை பாதுகாத்து வருகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஒரு பழக்கம் இருந்தது. குர்ஆன் ஷரீஃபை, மார்க்க கல்வியை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்வதிலேயே, இன்னும் போதிப்பிலேயே அதிகம் ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த வகை என்றால், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே உபய் இப்னு கஅப் அவர்கள்தான் மிகப்பெரிய காரி, குர்ஆனை நன்றாக தெளிவாக ஓதக்கூடியவர்கள், சஹாபாக்களுக்கும் சொல்லக்கூடியவர்கள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பற்றி சஹாபாக்களுக்கு மத்தியிலே விளக்கும் பொழுது அதை அவர்கள் படிக்க வேண்டும், அதை அவர்கள் அமல் செய்ய வேண்டும், அதை மற்ற மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதாக அவர்கள் ஆர்வப்படுத்துவார்கள். அந்த கல்வியை, அந்த ஞானத்தை அவர்கள் ஊக்கப்படுத்துவார்கள். அப்படிதான் ஒரு சந்தர்ப்பத்திலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் அவரிடத்திலே கேட்டார்கள், மின் ஐய ஆயத்தின் ஆலமு மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலே, இந்த அல் குர்ஆன் ஷரீஃபிலே உயர்ந்த ஆயத், சிறந்த ஆயத்து எது என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கெல்லாம் 6666 ஆயத்துகள் இறக்கப்பட்டன. அந்த ஆயத்துகளிலே சிறந்த ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய அல்லாஹு லா இலாஹ இல்லல் ஹய்யுல் கய்யூம் என்ற ஆயத்து என்பதாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லி காட்டினார்கள். அப்பொழுது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி ஞானத்தை, அவருடைய மார்க்க விஷயத்தை பார்த்து புகழ்ந்தார்கள். சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொன்னார்கள். இப்படிதான் நாம் இந்த மார்க்க கல்வியை, இந்த விஷயத்தை நாம் மக்களுக்கு மத்தியிலே நாம் ஆர்வப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டால், நம்முடைய மார்க்க கல்வி என்று சொல்லக்கூடிய
இந்த மக்தபு கல்வி, மதரசா கல்வி, ஆரம்ப கல்வி ஒவ்வொரு ஊர்களிலேயும் எந்த நிலையிலே நாம் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரும் பெரும் பள்ளிகளிலும் கூட நாம் கண்கூடாக பார்க்கின்றோம், மக்தப் மதரசாக்களை நாம் பார்க்க முடிவதில்லை. ஆரம்ப கல்வியை நாம் பார்க்கப்படுவதில்லை. இந்த குர்ஆன் மதரசா எங்கெல்லாம் குர்ஆன் மதரசா ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோ, எங்கெல்லாம் இந்த அரபி மதரசாக்கள் ஆரம்பப்பட்டிருக்கின்றதோ, எங்கெல்லாம் ஹிஃப்ல் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதோ, அதுவெல்லாம் எங்கிருந்து சென்ற மாணவர்கள்? இந்த மக்தபிலிருந்து சென்ற மாணவர்கள் தான். ஆனால் காலங்கள் செல்லங்கள் மதரசாக்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றது, மாணவர்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றார்கள். காரணம் என்ன? அவர்கள் அந்த கல்வியின் மீது ஆர்வம் குறைந்து விட்டது. அதுவெல்லாம் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்டுவது குறைந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இதுவெல்லாம் அந்த பெற்றோர்கள் தான் முதல் பள்ளிக்கூடமாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வப்படுத்தி ஆசைப்பட்டு அந்த மதரசாவுக்கு நாம் அனுப்பி வைக்கும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த கல்வியின் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சிறப்பை, உயர்வை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அந்த பெற்றோர்களுக்கு உயர்வை, கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இந்த உலகத்திலே கொடுக்கின்றான், மறுமையிலே கொடுக்கின்றான். அது மட்டுமல்ல, அந்த மஹல்லாவிற்கு மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த மக்தப் மதரசா உருவாக என்பது நாம் அனைவர்களும் அதற்காக வேண்டி பாடுபட வேண்டும். பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை அனுப்பி வைக்க வேண்டும். பள்ளிகளிலே ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பள்ளிக்கு பிள்ளைகள் வருவதில்லை. நிர்வாக பக்கம் பெருமக்கள் இருக்கிறார்கள், வருவதில்லை என்றால் அனைவர்களுமே அதற்கு பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கார்கள் அல்லவா, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்பின் கீழ் உள்ளவரிடத்திலே கேட்கப்படும். ஒரு ஊர் தலைவர் இருக்கிறார் என்றால் அந்த தலைவருக்கு யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த குடிமக்கள் சம்பந்தமாக அந்த குடிமக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்தீர்களா என்பதாக கேட்பார்கள். ஒரு நிர்வாக பெருமக்கள் இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு பொறுப்பின்கீழ் இருக்கக்கூடிய அந்த குடிமக்கள் விஷயமாக கேட்கப்படும். கணவன்மாரிடத்திலே தன்னுடைய மனைவி பிள்ளைகள் விஷயத்திலே கேட்கப்படும். ஒரு ஆளுமிடத்திலே தன்னுடைய மக்களிலே வரக்கூடிய பிள்ளைகள் விஷயத்திலே கேட்கப்படும். ஒவ்வொருவர்களும் அவர்கள் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். அந்த பொறுப்பின் கீழ் உள்ள இடத்திலே அதை கண்டிப்பாக கேட்கப்படும் என்பதை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய பெருமக்களே, காலப்போக்கிலே இந்த மக்தப் மதரசா என்பது அது மங்கி போய் கொண்டே இருக்கிறது, குறைந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் முயற்சி செய்ய வேண்டும். உஸ்தாதுமாருடைய இன்னும் இமாமுடைய ஒத்துழைப்போடு இந்த நிர்வாக மக்கள் சேர்ந்து அதை ஒத்துழைப்போடு அதை உழைப்பு செய்யும் பொழுது பிற மக்களுக்கு மத்தியிலே, பெற்றோருக்கு மத்தியிலே, மக்களுக்கு மத்தியிலே தாவா கொடுக்கும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திலே, இந்த சமுதாயத்துடைய மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமுதாயத்தின் ஒரு முன்னோடியாக, ஒரு நாடி துடிப்பாக இந்த மக்தப் மதரசா என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. மக்தப் மதரசாவின் அவசியத்தை, சிறப்பை, கண்ணியத்தை நாம் சொல்லி போனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவார்கள். இந்த மக்தப் மதரசா நடத்துவதன் காரணமாக, ஒரு மஹல்லாவிலே இருப்பதன் காரணமாக எவ்வளவு பெரிய உயர்வு, கண்ணியம், சிறப்பு இருக்கிறது என்றால் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு தப்சீர் ராசி அவர்கள் சொல்லி காட்டுவார், இன்னல் ஹௌஃபலை யபாஸுல்லாஹு அலைஹிம் அஸாப். ஒரு சமுதாயத்தின் மக்கள் பாவம் செய்கிறார்கள், அவர்கள் பாவம் செய்கிறார்கள், அதற்காக வேண்டிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தண்டனை இறக்க நாடுகின்றான், வேதனையை, அஸாபை இறக்க அவன் நாடுகிறான் என்றால் அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த வானவரின் மூலமாக, அந்த பிள்ளைகளின் மூலமாக அந்த அல்லாஹ்வுடைய கலாமை, தன்னுடைய கலாமை அந்த ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். அந்த பிள்ளைகள் எல்லாம், அந்த மாணவர்கள் எல்லாம் குர்ஆனை பார்த்து
அலிஃப் பா தா என்று சொன்னாலும் 29 எழுத்துக்களை சொன்னாலும் கூட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இந்த அத்தியாயத்தினுடையோ அல்லது இந்த குர்ஆனின் மற்ற சில பகுதிகளையோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை கேட்கின்றான். கேட்பதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படிப்பட்ட வேதனை அல்லாஹு தாலா நீக்கி வைக்கிறான் என்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மக்தபின் மூலமாக அந்த மக்தப் பிள்ளைகள் ஓதுவதின் காரணமாக எப்படிப்பட்ட வேதனை அல்லாஹு தாலா இறக்கி வைக்கிறான் என்றால் 40 சனா 40 வருடங்கள் உள்ள வேதனையை அல்லாஹு தாலா அந்த குர்ஆனின் மூலமாக அந்த கல்வியின் மூலமாக அல்லாஹு தாலா அதை நீக்கி விடுகின்றான். மக்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹு தாலா தருகின்றான். இப்படியாக நாம் பிள்ளைகளுக்கு இந்த மக்தபு விஷயமாக குர்ஆன் விஷயமாக குர்ஆனை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் குன் ஆலிமன், நீங்கள் கற்றுக் கொடுப்பவராக இருங்கள், அவமுத்த ஆலிமன் அல்லது கற்றுக் கொள்பவராக இருங்கள், அல்லது அவ் நாசிரன் அல்லது நீங்கள் அதற்காக வேண்டி மதரசாவுக்கோ பள்ளியிலோ மதரசா நடக்கும் பொழுது அதற்கு உதவி செய்பவராக இருங்கள். வலா தகுன் ராபியா, நீங்கள் 4வது மனிதராக எந்த உதவியுமே ஒரு ஆலிமாகவோ அல்லது கற்றுக் கொடுப்பவராகவோ கற்றுக் கொள்ளக்கூடியவராகவோ அல்லது அதற்கு உதவி செய்யக்கூடியவராக இல்லாமல் 4வது மனிதராக நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்பதாக உயிருக்கும் உயிரான உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, சஹாபாக்களுடைய காலத்திலே இந்த மார்க்க கல்வி இந்த கல்வி ஞானம் எப்படி இருந்தது என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு நாம் கல்வியை நாம் முறையாக சரியாக நாம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வயது வந்தவுடனே 12 வயது முதல் 13 வயது முதலே அந்த பிள்ளைகளுக்கு நாம் இந்த மக்தப் கல்வியை மார்க்க கல்வியை அந்த ஆகிரத்துடைய கல்வியை நாம் அந்த பிள்ளைகளுக்கு நாம் முறையாக சரியாக கொடுக்க வேண்டும். அவர்கள் காலேஜ் சென்று விட்டாலோ மேற்படிப்பு சென்று விட்டாலோ அவர்கள் என்னத்தான் உயர் கல்வியை என்று சொல்லக்கூடிய அந்த உலக கல்விகளை அவர்கள் படித்தாலும் அவர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்துடைய ஒழுக்கத்தை அந்த பிள்ளைகளிடத்திலே நாம் பார்க்க முடியாது. அதன் காரணமாகத்தான் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபாக்களிடத்திலே 5 விஷயங்களை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த 5 விஷயங்கள் இருந்ததின் காரணமாகத்தான் பெரும்பெரும் சஹாபாக்கள் மிகப்பெரிய முஹத்திஸ்களாக குர்ஆனுக்கு விரிவுரை செய்யக்கூடியவர்களாக ஹதீஸுக்கு விரிவுரை செய்யக்கூடியவர்களாக மார்க்க சட்டத்திற்கு விரிவுரை செய்யக்கூடியவர்கள் இருந்த காரணம் என்ன? இந்த 5 விஷயங்கள் அந்த சஹாபாக்களிடத்திலே பிள்ளைகளிடத்திலே இருந்தது. அந்த விஷயம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் முயற்சி செய்யவில்லை என்றால் அதற்கான குற்றவாளிகளாக நாம் ஆகும் என்பதிலே எவ்வித சந்தேகமில்லை. முதலாவதாக அகாயிதுல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை விஷயங்கள், கொள்கைகள். அல்லாஹ் என்றால் யார்? ரசூல் என்றால் யார்? வேதம் என்றால் என்ன? மறுமை நன்மை தீமை என்றால் என்ன? அடிப்படையான விஷயங்களை அந்த பிள்ளைகளுக்கு நாம் முறையாக அந்த மக்தப் மதரசாவிலே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்கள் பெரியவர்களாக ஆகி வாலிபர்களாக ஆகி காலேஜுக்கோ மேற்படிப்புக்கோ சென்று விட்டால் நாம் அவர்களை நாம் குறை கூறி கொண்டு வருகிறோம். ஆனால் எத்தனையோ பிள்ளைகள் நாம் எடுத்துக்கொண்டால் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்க விஷயங்களிலே அவர்கள் மிகவும் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். எத்தனை வாலிபர்களை காலேஜிலே படிக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு 3வது கலிமாவை கேட்டாலோ 4வது கலிமாவை கேட்டாலோ அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை. காரணம் என்ன? அவர்கள் ஆரம்ப கல்வியாக இருக்கக்கூடிய அந்த மக்தபு கல்வியை முறையாக சரியாக கிடைக்காதன் காரணமாகத்தான், நாம் அவர்களுக்கு கொடுக்காதன் காரணமாகத்தான் அதன் விளைவு அந்த வாலிபர்கள் எல்லாம் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறார்கள்.
நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோமா? மதுவுக்கும் மாதுவுக்கும் போதைக்கும் இது போன்ற தவறான கெட்ட பழக்க வழக்கத்துக்கும் அவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நாம் தான். நாம் அவர்களுக்கு அந்த கல்வியை, மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டிய வயதில், சரியான வயதிலே கொடுக்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அந்த பிள்ளைகளுக்கு நேர்வழியை கொடுத்து அந்த குர்ஆனின்படி, ஹதீஸின்படி எடுத்து நடக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு நாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன நினைக்கின்றோம், என்ன நினைக்கிறார்கள்? நம்முடைய பிள்ளை ஒரு மிகப்பெரிய டாக்டராக வர வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் ஒரு இன்ஜினியராக வர வேண்டும், ஒரு ஜட்ஜாக வர வேண்டும், பெரும் பெரும் பட்டம் பதவிகளிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்பதாக நாம் ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம். ஆனால் நாம் இப்படி நினைக்கின்றோமா? நம்முடைய குடும்பத்திலே ஒரு பிள்ளை ஆலிமாக வேண்டும், ஆலிமாக்களாக ஆக வேண்டும், ஒரு ஹாஃபிதாவாக ஆக வேண்டும், குர்ஆனை படித்த பெண் பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமா? அதை நாம் எப்பொழுது நாம் நினைப்போமோ அப்பொழுதுதான் நாம் மார்க்க கல்வியை, மார்க்க விஷயத்தை, அந்த ஞானத்தை அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்தவர்களாக ஆக முடியும். ஒரு சந்தர்ப்பம் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது, அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவமாக இருக்கும் பொழுது, அந்த நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். சொன்னால்தான் அவர்கள் அதை எடுத்து நடப்பார்கள். சஹாபாக்கள் அப்படிதான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக தன்னுடைய முபாரக்கான வாயிலிருந்து நல்ல விஷயங்கள் வருமா வருமா என்பதாக கேட்பார்கள். எந்த விஷயங்கள் அண்ணலம் பெருமானார் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டாலும் மேலே சொன்னதை போன்று சிறந்த ஆயத்து என்ன என்பதாக கேட்டார்கள். ஆனால் உபய் இப்னு கஅப் அவர்கள் ஆயத்துல் குர்சி என்பதாக சொல்லி காட்டினார். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், மன அஸஹாபுன் நாஸி ஷஃபாஅத்துக யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே உங்களுடைய பரிந்துரையை கொண்டு, உங்களுடைய ஷஃபாஅத்தை கொண்டு மிக அருகிலே நெருக்கமாக உங்களுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய மனிதர் யார் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த திருக்கலிமாவை பயபக்தியோடு, இஹ்லாஸோடு யார் தன்னுடைய உள்ளத்தால், நாவால் மொழிகிறார்களோ, சொல்கிறார்களோ அவர்கள்தான் மறுமை நாளிலே என்னுடைய பரிந்துரையை கொண்டு அருகிலே இருப்பார்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி காட்டினார். சங்கைக்குரியவர்களே, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பல கல்வியை, மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்களிலே 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை தெரிந்து கொண்டவர்கள் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதேபடி பெண் சஹாபிகளே 1700க்கும் மேற்பட்ட ஹதீஸை தெரிந்து கொண்டவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இப்படிப்பட்ட சிறப்புகளை அந்த சஹாபாக்கள் இருந்ததின் காரணமாகத்தான் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் அடைந்தார்கள். வகி வருவதை பார்த்தார்கள், மார்க்க ஞானத்தை, கல்வியை அவர்கள் பார்த்தார்கள், அதன்படி அவர்கள் அமல் செய்தார்கள். அந்த நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்நாள்களே அமல் செய்தார்கள். எப்படி என்றால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். பள்ளிக்கு செல்லும் பொழுது 3 சஹாபாக்கள் பேசிக்கொண்டு தங்களுக்கு மத்தியிலே துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனேயே அந்த 3 சஹாபாக்களும் தன்னுடைய பேச்சை நிறுத்திக் கொண்டார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா சஹாபு, தோழர்களே, என்னுடைய நண்பர்களே, நீங்கள் எதையோ செய்து கொண்டிருந்தீர்கள், பேசிக்கொண்டிருந்தீர்கள், நான் வந்த உடனே அதை நிறுத்தி கொண்டீர்களே, என்ன என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்விடத்திலே சில விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டோம்.
துவா செய்து கொண்டு இருந்தோம் என்பதாக அவர்கள் சொல்லும் பொழுது அதை 3 சஹாபிகளில் ஒரு மிகப்பெரிய காத்திபுல் வஹி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள். மற்றொரு சஹாபியுடைய பெயர் ஞாபகம் வரவில்லை. 3வது சஹாபி ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். ஒரு சஹாபி 2 சஹாபாக்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். தங்களுடைய உலக ஆகிரத்துடைய அனைத்து விஷயங்களும் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள். அதே போன்று மற்ற சஹாபாக்கள் செய்யும் பொழுது மற்ற அனைவர்களும் அதற்கு பதில் சொல்கிறார்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் கேட்கக்கூடிய துஆவுக்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். இறுதியாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அண்ணன் பெருமானார் சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, நீங்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், நீங்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் சொல்லும் பொழுது ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். யா அல்லாஹ், இந்த 2 சஹாபாக்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்னிடத்திலே கேட்டார்களோ, என்னென்ன நலவான விஷயங்கள் எல்லாம் கேட்டார்களோ, அந்த விஷயங்களையும் எனக்கு நீ தருவாயாக. அதுக்கு அந்த 2 சஹாபாக்களும் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். 3வது துஆ கேட்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ லா யுன்ஸா. யா அல்லாஹ், எனக்கு இந்த பயன் தரக்கூடிய இந்த கல்வியை எனக்கு தந்தருள்வாயாக. மறக்கடிக்கப்படாத எந்த கல்வியை நான் கற்றுக்கொண்டால் மறக்க முடியாதோ அப்படிப்பட்ட மறக்காத கல்வியை எனக்கு தா என்று துஆ கேட்கிறார்கள். அதற்கு அந்த 2 சஹாபாக்களும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆமீன் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த இருந்து இந்த துஆவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்களோ, அன்றிலிருந்து நபியுடைய கடைசி காலம் வரைக்கும், நபியுடைய காலத்துக்கு பிறகும் அபூ ஹுரைரா அவர்கள் எந்த துஆக்களை மனனம் செய்தாலும், எந்த ஹதீஸை மனனம் செய்தாலும், குர்ஆனிலே எதை ஓதினாலும் கேட்டாலும் அதை மறக்காமல் அவர்கள் நினைவாற்றல் மிகப்பெரியதாக இருந்தது என்பதை நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள், நம்முடைய முஹத்திஸீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். காரணம், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அந்த மார்க்க கல்வி, அந்த மக்தபு கல்வி அது இருந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மிடத்திலே எதை கேட்க சொல்கின்றான்? அல்மறை அல்குர்ஆன் சொல்கின்றான். நாம் நம்முடைய பொருளாதாரத்தை கேட்கின்றோம், உலக விஷயங்களை கேட்கின்றோம், நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நாம் கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ் கேட்க சொல்கின்ற ஒரே விஷயம், ரப்பி ஸித்னி இல்மா. யா அல்லாஹ், எனக்கு கல்வி ஞானத்தை, மார்க்க ஞானத்தை எனக்கு கொடுத்து விடு, கொடு, அதிகமாக கொடு என்பதாக இந்த கல்வி ஞானத்தை, இந்த குர்ஆனை விளக்கத்தை அதிகமாக தா கொடு, நீ கேள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்மறையாம் அல்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான். சங்கைக்குரிய பெருமக்களே, 2வதாக நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் சீரத்து நபி, நபியுடைய வரலாறுகள். அவருடைய வரலாறுகள் எத்தனை நபிமார்கள், குர்ஆனிலே 25 நபிமார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கும் நபிமாருடைய பெயர்களை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக 25 நபிமார்களிலே சில நபிமார்களை விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நபிமாருடைய சரித்திரங்களை படிக்கும் பொழுது, அதை நம்முடைய வாழ்நாளிலே எடுத்து நடக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரிய மாற்றத்தை தருகின்றான். 3வதாக சஹாபாக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட கல்வியை கொடுத்தார்கள் என்றால், திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை போதிக்க வேண்டும். ஆரம்ப கல்வியாகிய இந்த மக்தபுடைய கல்வியை, குர்ஆனுடைய கல்வியை அந்த குழந்தைகளுக்கு போதிக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தன்னுடைய ஊர் மக்களிடத்திலே, மஹல்லாவிலே, இன்னும் அவருடைய பெற்றோரிடத்திலே, இந்த சமுதாயத்திலே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் குறிக்கின்றான். 4வதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், துஆ கேட்பது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட நஷ்டங்கள் வந்தாலும் நாம் யாரிடத்திலும் கையேந்த கூடாது, நாம் யாரிடத்திலும்
கேட்கக்கூடாது. நாம் அல்லாஹ் ஒருவனிடத்திலே மட்டும் அதை கேட்க வேண்டும் என்பதை, அப்படிப்பட்ட ஒரு மார்க்க விஷயங்களை, கல்வி ஞானத்தை சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள். ஐந்தாவதாக ஆதாபுல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய ஒழுக்கங்களை, ஒழுக்கமான விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் பிள்ளைகளிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி கண்ணியம் செய்ய வேண்டும். மாணவர்கள் தன்னுடைய உஸ்தாத்மார்களுக்கு, தன்னுடைய இமாம்களுக்கு, நம்முடைய ஆசிரியர்களுக்கு, உஸ்தாத்மார்களுக்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தை, மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு எப்படிப்பட்ட ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், என்னென்ன கடமைகள் இருக்க வேண்டும் என்பதை அனைவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சஹாபா பெருமக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதன் காரணமாகத்தான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லி காட்டுவார்கள், இதா அப்ஸஹ மின் பனி முத்தலிப், பனி முத்தலிபுடைய பிள்ளைகள் 2-3 வயதிலே தெளிவாக பேச ஆரம்பித்து விட்டால் அவர்கள் குர்ஆனுடைய 4 விஷயங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த வார்த்தையை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஒகுலில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தஹிது வலதா, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுக்கு இந்த குழந்தையும் கிடையாது. வலம் யத்தஹிது வலதா, அவனுக்கு வலம் யகுல்லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அவருடைய ஆட்சி அதிகாரத்திலே எந்த ஒரு கூட்டும் கிடையாது. வலியும் மினதுல், அவனுக்கு உதவியாளர்கள், உதவி செய்யக்கூடியவர் யாருக்கும் கிடையாது. வகப்பிர்ஹு தக்பீரா, அவன் உயர்ந்தவன், கண்ணியமானவன், மகத்துவமிக்கவன் என்ற 4 அடிப்படையான விஷயங்களை, இஸ்லாத்தின் அடிப்படையான 4 விஷயங்களை அந்த பிள்ளைகளுக்கு அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆனால் நாம் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறோமா என்று பார்த்தால் அது இல்லை. காலப்போக்கிலே அவர்கள் எதுவெல்லாம் அவர்கள் ஒரு காலம் இருந்தது, மார்க்க விஷயங்களை, நம்முடைய எத்தனை இமாம்கள், எத்தனை சஹாபாவுடைய சரித்திரங்களை, வரலாறுகளை நாம் எடுத்துக்கொண்டால் அவருடைய பெற்றோர்கள் தான் முதல் மக்தபாக, ஆரம்ப பள்ளிக்கூடமாக அவர்கள் இருந்தார்கள். மாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்கள், அவருடைய தந்தை சிறு பிராயத்திலே அவர்கள் இறந்து விட்டார்கள். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து மதீனாவுக்கு அழைத்து சென்று ரசூலுடைய மக்பராவில் வைத்து, யார் ரசூலல்லாஹ், இவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடு என்று அவர்கள் துவா செய்கிறார்கள். அவர் துவாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவருடைய மிகப்பெரிய இமாமாக அல்லாஹ் ஆக்கி வைத்தார். அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த தீனுக்காக, இந்த மார்க்க விஷயத்திற்காக, மக்தபத்திற்காக, இந்த கல்விக்காக, மார்க்க கல்விக்காக வேண்டி அத்தனையும் துவா, அவர்கள் அத்தனையும் அந்த பெற்றோராகிய ஒரு தாயாக இருக்கக்கூடிய அவர்கள் தியாகம் செய்தார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்தார்கள். தன்னுடைய வீட்டை விட்டு இந்த மார்க்க கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்ள என்பதற்காக வேண்டி அவர்கள் மிகப்பெரிய தியாகத்தை செய்தார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய இமாம் குர்ஆனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரந்தங்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்தார்கள், அவருடைய சிறுபிராயத்திலே கண் இழந்து விட்டது. அவர்கள் துவா செய்கிறார்கள். அந்த துவாவிலே இப்ராஹிம் இஸ்லாமர்கள் தோன்றி அந்த தாய்க்கு சொல்கிறார்கள், தாயே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கண் வந்து விட்டது என்பதாக. அவர் உடனே குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டார்கள். இதுக்கெல்லாம் இந்த குர்ஆன் அந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் யார்? அந்த தாய், அந்த பெற்றோர்கள் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அதே போன்றுதான் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்க கல்வியை நாம் எந்த அளவுக்கு நாம் பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும், எந்த அளவுக்கு நாம் கொடுத்தாலும், உலக கல்வியை விட, உலக கல்வி ஒரு கை என்றால் மார்க்க கல்வி இன்னொருக்கு. 2 கையை தட்டினால்தான் இது ஓசை வரும். மார்க்க கல்வியோடு இந்த உலக கல்வி தட்டினால்தான் ஓசை வரும். இந்த உலகத்திலும் சரி, ஆகிரத்திலும் சரி, அவர்களை உயர்ந்த அந்தஸ்துகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் காரணமாக தான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய கல்வி புரட்சியை, மார்க்க விஷயத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். மதீனாவிற்கு சென்று முதல் வேலையாக பார்த்த முதல் வேலை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த
பள்ளிவாசலை கட்டிய பிறகு ஒரு மக்தபை ஆரம்பித்து அங்கிருந்து பல ஆலிம்களை, பல ஹாஃபிதுகளை, பல மார்க்க விஷய சொல்லக்கூடிய ஒரு மனிதர்களை, சஹாபாக்களை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். நாம் பிள்ளைகளுக்கு முறையான சரியான கல்வியை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே இந்த முனஸ்ஸம் மக்தப் என்று சொல்லக்கூடிய அன்வாரு சுஃபா என்று சொல்லக்கூடிய இந்த முறைப்படுத்தப்பட்ட இந்த மக்தபை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது 1 மணி நேரத்திலே அந்த பிள்ளைகளுக்கு 40 நிமிஷம் குர்ஆன், 5 நிமிஷம் கொள்கை விஷயங்கள், 5 விஷயங்கள் துஆக்கள், 5 விஷயம் ஹதீஸுகள், 5 விஷயம் அரபி மொழிகள் அவர்கள் சரியாக சொல்லும் பொழுது அவர்கள் முழுமையாக அந்த 1 மணி நேரத்தை பிரயோஜனமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறைப்படுத்தப்பட்ட மக்தபை நம்முடைய முன்னோர்கள், உலமாக்கள், ஆய்வாளர்கள், மிகப்பெரிய தாயிகள் அதற்காக வேண்டி ஏற்படுத்தி தந்தார்கள். இப்படி மக்தபை நம்முடைய ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் ஏற்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். சங்கைக்குரிய பெருமளே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நபியர்கள் சொன்னதை போன்று இந்த குர்ஆனை எப்படி பாதுகாக்கின்றான்? நம்முடைய பிள்ளைகள் மூலமாக, நம்மின் மூலமாக சூறாக்களை, ஆயத்துகளை மனதின் மூலமாக அல்லாஹ் பாதுகாத்து வருகின்றான். அது மட்டும் இல்ல, ஒரு இடத்துல சொல்லி காட்டுவான், யாருடைய உள்ளத்திலோ குர்ஆனுடைய ஒரு சிறு பகுதி இல்லையோ அவருடைய உள்ளம் பாழடைந்த வீட்டை போன்றிருப்பதாக உயிருக்கும் உயிரான உயிரின்மையான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டார்கள். சங்கைக்குரிய பெருமகளே, நாம் ஒவ்வொரு மஹல்லாவிலும் மக்தபை உருவாக்கி அதன் மூலம் நம்முடைய மஹல்லாவிலே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இந்த குர்ஆனின்படி, ஹதீஸின்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. சொர்க்கங்களிலே உயர்ந்த சொர்க்கமாகிய எண்ணத்தில் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய ஊர் மக்கள் யாவருக்கும் முஸ்லிமான முஃமினான அனைவருக்கும் தந்தருவானாக. ஆகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. चलो